25 வயசு வரும்போது தான் நம்ம நிறையா விஷயங்களுக்கு ஃபீல் பண்ணுவோம். அதில் மெயினாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த மணி மேனேஜ்மெண்ட் பற்றி எனக்கு இவ்வளோ விஷயங்கள் எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சொல்லித்தரல, ஸ்கூலில் சொல்லித்தரல, காலேஜில் வரல, எங்கேயுமே எனக்கு சொல்லித்தரலையே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் இல்லையா. மற்றவங்க சொல்கிற மாதிரி ஒரு யூஸ்வலான இந்த சேவ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்படி இல்லாமல் கொஞ்சம் அன்யூஷுவலாக அந்த வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பணத்தை சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்காதீங்க. அதுவும் எந்த ஒரு பர்பஸும் இல்லாமல் சும்மா நான் சேவ் பண்ணணும் எல்லாருமே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பணத்தை சேவ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் மேலே உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை உங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லைக் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு கோர்ஸ் எடுத்தால் இந்த கோர்ஸ் பின்னாடி ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை என்னோடய கரியரை டெவலப் பண்ணுறதுக்கோ அந்த கோர்ஸோ இல்லை அந்த ஸ்கில்லோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அதை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பணத்தை சேர்த்து வைக்கிறதுனால ஒன்றுமே ஆகாது. பட் இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் ஸ்கில்லுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃப்யூச்சரில் அது டபுள் ரிட்டர்ன்ஸாக உங்களுக்கு கொடுக்க போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறையா நாலேஜ் இருக்கும், பெரிய ஒரு அறிவாளியாக இருப்பாங்க. ஆனால் என்னன்னா அவங்களோட நாலேஜை யார்ட்டையுமே போய் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒருவேளை மார்க்கெட்டில் காம்படிஷன் இவன் நம்மளை முந்திடுவானோ அப்படிங்கிற அந்த ஒரு தாட். இதை ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. பட் அபண்டன்ஸ் மைண்ட் செட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி அது மூலியமாக அவங்க மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டில் சின்ன வயசில் சொல்லுவாங்க, ஏய் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது சொல்லாத, ஒருவேளை நாளைக்கு அவனே உனக்கு போட்டியாக வரலாம்ல அப்படின்வாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கும் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். லெட்ஸே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆஃபீஸ் என்னோட ஜாபை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு எரர் விட்டுட்டாங்க அப்படின்னா அதை எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த எரர் நான் பண்ணிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி நான் ஒரு எரர் வந்துருச்சு எனக்கு அப்படின்னா நான் சொல்லுவேன், டே இப்படி தான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இப்படி பண்ணினா எரர் வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை தான் அபண்டன்ஸ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வெல்த்தியாக இருக்கிறதுனா என்கிட்ட பணம் நிறையா இருந்தால் மட்டும் தான் வெல்த்தின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. வெல்த்தியாக இருக்கிறதுனா என்னென்னா 0 to ஹீரோங்கிறது தான் வெல்த்தியாக இருக்காது. நீ எவ்வளோ வெல்த்தியாக இருந்தாலும் திரும்பி நீ புவர் ஆகிட்ட அப்படின்னாலும் ஒன்னால் அந்த 0லேருந்து ஆரம்பித்து திரும்பி என்னால் பழைய நிலைமைக்கு வர முடியுங்கிற ஒரு விஷயம், ஒரு தாட் இருக்கு இல்லையா, அதுதான் வெல்த்னஸ் வெல்த்தி மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெல்த்தி மைண்ட் செட் நமக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட திறமையை இல்லை நம்மளோட ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் ஒரு பிஹெச்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதோட நிப்பாட்ட மாட்டாங்க, அதுக்கு அடுத்த டிகிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஃபீல்டில் பெருசாகிட்டே இருக்கணும். உங்களுக்கு ப்ராப்பராக பெருசாக டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பிஏ மட்டும் முடிக்காமல் எம்ஏ லிட்ரேச்சரு பிஹெச்டின்னு சொல்லி அதில் என்னெல்லாம் இருக்கோ ஃபுல்லாக படிப்பாங்க. அது ஃபாரின் கண்ட்ரீஸில் மட்டும் கிடையாது, இப்போது நம்ம ஊர்லேயுமே இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்கில்லுன்னு எடுத்துக்கிட்டால் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம போய் ஃபுல்லாக அதை அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கான ஒரு யூனிக் வேயை தெரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருங்க. லெட்ஸே எக்ஸாம்பிளுக்கு நான் முன்னாடிலாம் பிஸ்னஸுங்கிறது நம்ம ஆஃப்லைனில் தான் இருந்துச்சு. பட் இப்போ ஆன்லைனில் வந்துட்டனால நிறையா விஷயங்கள் யூனிக்காக அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது, ஆஃபர்ஸ் இது பண்ணுறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் புதுசாக அவங்க க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யூனிக்கான வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை அவங்க மார்க்கெட்டிங் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கில்லோ இல்லை ஒரு வேயோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு யூனிக்கான வேயை அதில் தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிவ் இன்கம் இருக்கு இல்லையா, அதாவது அவங்க ஒரு 9 to 5 ஜாபோ இல்லை ஒரு 12 hours ஜாப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த ஜாபுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்ஸை எடுத்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மூலியமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்டிவ் இன்கம் இன்ட்டு பேசிவ் இன்கமாக அவங்க மாற்றுறாங்க அவங்க 9 to 5 ஜாப். ஸோ இதே மாதிரி நம்மளும் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க. பட் இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா, ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 9 to 5 ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை ஒன்று ஆடியோ புக்ஸாவோ இல்லை வீடியோஸாவோ இல்லை ஏதோ போஸ்ட் ஃபார்மேட்லேயோ இல்லை பிளாக்ஸ் ஃபார்மேட்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணி இதுதான் பண்ணணும்னு கிடையாது, இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது மூலியமாக உங்களாலையும் ஒரு பர்சிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் 9 to 5 ஜாபை மட்டுமே வச்சு. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறனாலும் சரி, நம்ம இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ கண்டென்ட்ஸ் மேக் பண்ணுறோனாலும் சரி, நம்ம அந்த டைமிங்கில் என்ன ட்ரெண்டு போயிட்டுருக்குங்கிறத பார்த்து நம்ம பண்ணும்போது நம்ம மணி ஜென்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிறையா மூவி எக்ஸ்ப்ளனேஷன் சேனல் வந்துட்டுருக்கு. நிறையா இன்னமும் ஓப்பன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க.
ஆனால் இதுக்கு விதை போட்டது யாருன்னா மிஸ்டர் தமிழன் நான் தமிழ் வாய்ஸ் ஓவர்னு சொல்லி இந்த 2 சேனலு. அதுக்கப்புறமேட்டு பண்ணவங்க எல்லாருமே அவங்களோட ஓன் வே ஆஃப் நரேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம அந்த டைமிங் அந்த ட்ரெண்டை மட்டும் பார்க்குறது இல்லாமல் நம்ம யூனிக் வேலை எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் அந்த டைமிங் அந்த டைமிங்க்கு ஏற்ற ட்ரெண்ட் இருக்கிற அந்த ஒரு விஷயங்களை நீங்கள் பண்ணும் போதும் உங்களால் மணி ஜென்ரேட் பண்ண முடியும். இது நமக்கு எங்கேயுமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நான் திட்டுவீங்க, ஏன் தெரியுமா? ஏன்னா நான் வந்து எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல போகிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பட்டா திட்டிங்களா? சரி, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே என்ன நினைப்பீங்க? ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைனா வந்து பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைனா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவான்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி நான் சொல்ல போகிறது கிடையாது. நான் சொல்ல போகிறது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் என்னென்னா டாப் 100 கம்பெனிஸ் டாப் 50 கம்பெனிஸை ஒன்றா வச்சு அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதை பற்றின ப்ராப்பரான வீடியோ இன்னும் ஒரு 2-3 நாளில் நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். அது ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் பற்றி எனக்கும் பெருசாக தெரியாது. பட் ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறதுக்கு எப்படி பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் கை வைக்காதீங்க. பட் இதை ஒரு டிப்பாக நீங்கள் வந்து வச்சுக்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்துச்சு. என்னன்னா எல்லாருமே கார் வாங்குறாங்க, ஸோ நானும் கார் வாங்கணும், நானும் பைக் வாங்கணும், நானும் வீடு வாங்கணும், நானும் லேப்டாப்பு எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரீசெண்ட் டைமில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா அதெல்லாம் வந்து அசட்ஸ் கிடையாது, லைபிலிட்டிஸ். ஸோ அசட்னா என்னென்னா இன்றைக்கி நம்ம அந்த பொருளை வாங்குகிறோன்னா அந்த பொருளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் லைபிலிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அதை நம்ம விற்கணும்னு நினச்சா கூட அது ரேட்டு கம்மியாக தான் வாங்குவாங்களே தவிர அந்த ரேட்டுக்கோ இல்லை அதை விட அதிகமாகவோ வாங்க மாட்டாங்க. இதுதான் அசட் அண்ட் லைபிலிட்டி. ஓகே, ஸோ காரெல்லாம் வந்து லைபிலிட்டிங்கிறத நான் இப்போ ரீசெண்ட் டைமில் புரிஞ்சுக்கிட்டனால இந்த கார் வாங்கணும் அப்படிங்கிற பிளானை நான் ஆக்சுவலி அப்படியே ட்ராப் பண்ணி எனக்கு தேவையான விஷயங்களில் மட்டும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படி தான் பண்ணிட்டும் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோஸே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டிஷர்ட் தான், அதை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவே எனக்கு வந்து போதுமானதான். 6 months ஒன்ஸ் நான் வந்து புதுசாக ஒன்று வாங்குவேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட பட்ஜெட்டிங் டெக்னிக்ஸ். ஸோ இது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் கம்மிங் டு த கான்டென்ட் என்னென்னா ஸோ ஃபோக்கஸ் ஆன் த அசட்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லைபிலிட்டியை வந்து தயவு செஞ்சு ஒதுக்கிடுங்க. கடன் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் அசட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்கூல் படிச்சிருந்தாலும் இல்லை காலேஜ் படிச்சிருந்தாலும் இல்லை வேலைக்கு போகிறேன்னாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணுறதுக்கு என்னோடய வீடியோ ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்குங்கிறத நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக சொல்லுவேன். ஸோ கடன் இல்லாமல் வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயம் அதில் மணி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ், அதுக்கப்புறம் பர்சனல் ஃபினான்ஸ். ஸோ இதை பற்றின டாபிக்ஸ் நான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இல்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா யூடியூப் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பி எனக்கு கழுவி துப்புறான். யூடியூப் மெசேஜ் பண்ணானா தெரிலங்க. செய்யும் தொழில் தெய்வம் அவருக்கு திட்டக்கூடாது. சாரிங்க மிஸ்டர் யூடியூப். பைத்தியம் வாய்த்தேன். சரி, ரைட்டு. வித்தவுட் எனி டிலே நான் அப்படியே முடிச்சுட்டு கிளம்புறேன். ஸோ உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்களும் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. போயிட்டு ஏதாவது வேலை இருந்தால் செய்யுங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பண்ணுங்கள். அப்புறமேட்டு உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் கூட இருக்கவங்கள சூப்பராக பார்த்துக்கோங்க. பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். லவ் யுவர் செல்ஃப். திஸ் இஸ் கேஜே. நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஏதாவது நல்ல கண்டென்ட்டோட வரேன்.